அப்பா அருண் விஜய் நடிக்கலடா. ஏய் மனுஷனே கிடையாது. தேங்க்யூ. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். சூப்பரா ரசிக்கிறாங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. எல்லா லேடிஸும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நிச்சயமா இது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான படமாகவும் இருக்கும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க. இல்லைம்மா, நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் இருக்க தான் செய்யும். ஒரு படம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்னா, ஒரு நல்ல படம் வெளியில் வரணும், இதெல்லாம் தாண்டி தான் வரணும். எங்களுக்கு பல டென்ஷன் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ். எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் ஒரு ஷோ கேன்சல் ஆகி போனாங்க. பட் இமீடியட்டாக அது வந்து 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாலா சார் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வந்து இருக்க, அதாவது புழுக்கம் ஏற்படுறப்ப விஜய் அண்ணா சொல்லுவாரு மழை பெய்யுமா, அந்த மாதிரி பாட்டு மழை பெய்யற மாதிரி ஜாலியா போச்சுப்பா. ஆனா ரெண்டாவது பாட்டு இருக்கம் ஏற்பட்டு எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சுட்டாரு. ஓகேவா, 3/4 மணி நேரம் அழுதுட்டேன்பா. ஏன்னா என்னடா பண்ண முடியும்? அதான் கண்ணு தெரியாத பிள்ளைய போய் நீ டார்ச்சர் பண்ண போனா உன்னை என்னடா பண்ணணும் அப்படின்றது தான் கண்டென்ட். பார்த்ததுக்கே அவனை தூக்கி நிப்பாட்டுறாரு பாரு பாலா சாரு. அங்கதாண்டா பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ஒருத்தன் படம் எடுக்கணும்னா பாலா அண்ணன் தாண்டா ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஏன்னா எல்லார் வீட்லயும் பொம்பளை இருக்குது. எல்லா பொம்பளையும் உங்களை எல்லாம் பெற்றிருக்காங்க. அந்த பொம்பளைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க ஒரு மணிப்பூர் நாடு மாதிரி ஆயிடுங்க. தமிழ்நாடு மணிப்பூர் மாதிரி ஆகணுமா? தமிழ்நாடுனா தங்க தமிழ்நாடு மாதிரி இருக்கணும். நமக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை எப்படி கொடுத்திருக்காருன்றது பாலா சார் காட்டியிருக்காரு. படம் வேற லெவலு. கண்டிப்பா சொல்றேன், 2025ல இந்த வருஷம் நூற்றாண்டுல இந்த படம் மாபெரும் வெற்றி படமா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான படமா இருக்கும். கண்ணு தெரியாத குழந்தைங்களை வச்சு அந்த வளர்க்குற அந்த பெற்றோர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு ஓ சொமைய நீ சொம அப்படின்றதா என்னோட சுகந்தியோட கண்டென்ட். ஓகே, அப்பா அருண் விஜய் நடிக்கலடா. ஏய் மனுஷனே கிடையாது. இது வரைக்கும் பெண் ரசிகர்களா இருந்துச்சான்னு தெரியாது. எண்ணெய் எரிந்தால் கெட்டு போன அந்த பேரை, எண்ணெய் எரிந்தால் கெட்டு போன பேரை இந்த பாலா படத்துல, அண்ணன் படத்துல வந்து அவர் நல்ல பேர் ஆக்கிக்கிட்டாரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் நீங்களா பிறந்திருக்க மாட்டீங்க. பிரியம் தான் அவரோட முதல் படம். அந்த படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன நடிக்க போகுது அப்படின்னு கேவலமா பார்த்த சுகந்தி, எப்பா இப்படி ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நடிப்பை பாலான்னு கத்து கொடுத்துருக்காரு. ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. பாலாவோட அதான் எல்லாத்திலையும் சொன்னதுதான், நீங்க ஆல்ரெடி எடுத்ததுதான் தெரியல. பாலாவோட வயலன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி வந்து பாலாவோட வயலன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு நான் சொல்றது வந்து ஒரு 2015 வரைக்கும், ஒரு கல்யாணம் ஆற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் வயலன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாலாவோட வயலன்ஸ் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் கமர்ஷியலா டிப்ளமேட்டிக்கா எடுக்க ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஸோ பாலாவோட வயலன்ஸ் கம்மியானதுனால அது அவரோட ஹிட்டும் கம்மியாகுதுன்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு சீன்லையும் இப்போ நீங்கள் பிதாமகன்ல எதில் பார்த்தாலும் சேது பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் நல்லா வயலண்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் சூட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு படம். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற யார் பண்ணியிருந்தாலும், எந்த ஹீரோ பண்ணியிருந்தாலும் இவ்வளவுதான் நடிக்கும். அவ்வளோதான், அந்த ரோல் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா பேச முடியாது, வாய் பேச முடியாது, அது மாதிரி ஒரு கேரக்டர். அதனால அவ்வளோதான். அதை தான் நான் அவ்வளோ நேரம் சொன்னேன். பாலாவோட படம் ரெகுலர் படம் மாதிரி இல்லை, வயலன்ஸ் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா கமர்ஷியலா எடுக்க ட்ரை பண்றாரு. அது 2.0 மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. பாலாவோட பிதாமகன் படம் மாதிரி திரும்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு படம். ஒரு டைம் பார்க்கலாம். இன்னும் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. உணர்ச்சியில இல்லை, எனக்கு எதுவும் சொல்ல வரல. ஆனா படம் பார்க்க நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியாது. பாலாவோட ரசிகர்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. பாலா படம் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. அருண் விஜய்க்கு வந்து இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா ஒரு இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நல்லா, ஐ மீன் அருண் விஜய்க்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸா ஒரு இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் அருண் விஜய்க்கு. கண்டிப்பா இல்ல அந்த ஜானர் இல்ல, சில ஜானர் சொல்லலாமான்னு தெரியல. இது வந்து பெண்களுக்கான ஒரு
அந்த மாதிரி தான் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல். அவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இவர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். மியூசிக் நல்லா இருக்கு ஜிவி பிரகாஷ். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாம்சியஸ் வந்து பயங்கரமா அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமா, நல்லா எதிர்பார்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்து வந்தோம். ஓகே, நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. இப்போ சமூகத்துல போயிட்டு இருக்கல பிரச்சனை, இதுதான் அங்கேயே சொல்ல வராங்க. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஊனமுற்றவங்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்ன்றது நம்ம சரியா சொல்லி நல்லா இருக்கு படம். ரெகுலரான படமா இருந்தாலும் அவரோட ரெகுலரான படம் இல்ல, அவருக்குன்னு ஒரு தனி கலர் இருக்கு, அது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. இல்ல சேட் எண்டிங் தான். அவ்வளவு இல்ல நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு. சாங்ஸ், அவரோட சாங்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கு. அது கிளைமேக்ஸ் சாங் அற்புதமா இருக்கு. பட் என்ன சொல்றது, அவரோட படங்கள்ல சிலது அப்படித்தானே இருக்கும். படம் சூப்பரா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. பாலா சார் தன்னுடைய மறுபடியும் ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. மாட்டுத்திறன் வழியை சொல்லியிருக்காரு, எல்லாரும் போய் படத்தை பாருங்க. இல்ல பாலா சார் ஸ்டைல் தானே அது, அது இருக்குன்னு நினைச்சு எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணியிருக்காரு. எப்பவுமே அவரோட ஸ்டைல் வந்து ஒடுக்கப்பட்டோட ஒரு வழியை சொல்றதுதான். இந்த படத்துல மாட்டுத்திறனோட பெண்களோட வழியை சொல்லியிருக்காரு. முக்கியமா ஆண்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸ் யார் சொல்றா, பசங்களை போய் பார்க்க சொல்லுங்க படத்தை, அப்பதான் ஒரு லேடிஸோட வழி நான் தெரியும் நம்மளுக்கு. ஆண்கள் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அருண் விஜய் வேற லெவல். அருண் விஜய் வந்து எக்ஸ்ட்ராடனரி லெவல் தான் சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு வேற திருப்புணி அமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் விஜய் படங்கள் எப்பவுமே நல்லா இருக்கும், இது இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு திறமைக்கு பாலா வந்து பொதுவாகவே பாலாசை வந்து ஒரு நடிகரை உருவாக்குவாரு. எப்படி விக்ரம்ல சேது விக்ரம், நந்தா சூர்யா மாதிரி, பரதேசி அதர்வா மாதிரி இதுல வந்து விஜய் அருண் விஜய் வந்து உருவாக்கி இருக்காரு. நல்ல ரோல். அப்படி இல்ல, இப்போ சில படங்கள் வந்து நம்ம இதே முரளி வந்து முரளி படம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் வேற நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு ஏன்னா சூர்யாவோட இவர் நல்லா பண்ணிருக்காரு நினைக்கிறேன். தரமான படம், சூப்பரா. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காப்புல. அவர் எல்லா படமும் ஹிட் தானே, இதுவும் ஹிட். அவ்வளவுதான், அட்டகாசம். அதான் அண்ணன் சொன்னேனே, வேற லெவல், தரமான பிக்சர் ப்ரோ. பழைய கண்டென்ட் தான் ப்ரோ, பட் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்படி ஃபீல் அந்த அளவுக்குலாம் ஃபீல் இல்லை. நல்லா இருக்கு. சூரமொக்க தலைவா, சூரமொக்க முல்ல தலைவா, கிரேட் எஸ்கேப் ஆஃப் சூர்யா கெரியர். நல்லா இருக்குண்ணே. அவளோட உணர்வு புரிஞ்சிருக்கு, பேச முடியாத உணர்வு, அது எப்பவுமே சொல்லவே தேவையில்லை. சான்ஸே இல்லை. பாலா படத்தோடு இது ஒண்ணு நடிக்க தெரியாதவங்களெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தான் இப்படி எல்லாரும் நடிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு ரப்பான மனித ஷாக் ஆகிட்டார்.